and welcome to Sharon's Treasure. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபுட் வந்து மினி டிஃபன் காம்போ ஃப்ரம் பேர் படிச்சிருப்பீங்க ஸ்ரீ பாலாஜி பவன். ஸோ இன்னைக்கு பார்க்க போற சாப்பாடு வந்து மினி டிஃபன் காம்போ, இடியாப்பம் 3 பீஸ் வித் குருமா, அப்புறம் பூரி 3 பீஸ். ஸோ 3 பேருக்கான சாப்பாடு இது ஆக்சுவலி. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் தி ஃபுட். ஸோ இந்த டைம் என்கிட்ட கத்திரிக்கோல் இருக்கு, சிம்பிளாக கட் பண்ணிடலாம். ஸோ பாலாஜி பவன் பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் இருக்கு, நிறைய பேர் சாப்பிடுவாங்க. வெஜ், இட்ஸ் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலி, அண்ட் வெரி குட் பிளேஸ் டு ஹாவ் யுவர் ஃபுட் லைக் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், அண்ட் சவுத் இண்டியன் cuisine இது ஃபுல்லாகவே. ஸோ இந்த இருக்கு. இது வந்து மினி டிஃபன் காம்போ, ஃப்ரண்ட்ல காமிக்கிறோம் உங்களுக்கு. இது வந்து மினி டிஃபன் காம்போ. இதில் எல்லா இதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொங்கல் இருக்கு, ஸ்வீட்டு, சட்னி, வடை, அகைன் சட்னி, ரெட் சட்னி, தக்காளி போல்தான், தக்காளி சட்னி, அப்புறம் பூரி, அப்புறம் ஒரு ஸ்மால் மசால் தோசை. ஒரு சிம்பிள் கண்டையில் வந்துடும், யூஸ் அண்ட் த்ரோ தான், சிம்பிளாக நீங்கள் சாப்பிட்டு தூக்கி போடணும். நெக்ஸ்ட் ஃபுட்டு பார்க்கணும்னா ரொம்ப சின்னதாக இருக்கு, பேப்பர் உள்ள இடம் இருக்கு. இதுமே நீங்கள் அப்படியே இலையில வச்சு சாப்பிடலாம். இது வந்து 3 பீஸ் பூரி. வெயிட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 150 கிராம் இருக்கும், அவ்வளோதான். ஒரு பர்சனுக்கு சத்தியமாக பத்தாது. ஒரு பர்சனுக்கு 150 கிராம்ங்கிறது ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் வி ஷுட் ஈட் 250 கிராம்ஸ் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் கொஞ்சமாவது நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதுவும் ஒரு சின்ன பொட்டின மாதிரி தான் இருக்கு. இது இடியாப்பம். இது கன்ஃபார்ம் பத்தாது. இடியாப்பம்லாம் ஒரு 10 பீஸ் சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பீஸும் 3 பீஸ் தான் இருக்கு. அதே மாதிரி வெயிட் பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்கும். ஸோ நீங்கள் பூரி இடியாப்பம் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் 6 பூரி ஆர்டர் பண்ணணும் ஒரு பர்சனுக்கு. குழந்தைங்களா இருந்தால் உங்களுக்கு 3 பீஸ் போதுமானது. இடியாப்பம்னா ஒரு 10-15 போட்டுக்குங்க. ஆப்வியஸ்லி நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம வச்சிடலாம் சைடில். சட்னியா என்னது திக்கா இருக்கு ரொம்ப. ஓகே, சட்னி தான் இது. தேங்காய் சட்னி ரொம்ப திக்கா இருக்கு. நாமளா தண்ணி ஊற்றும் போது ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப லிக்விடா இருக்கும் இல்லையா, அப்படிலாம் இல்லை, ஃபுல்லா திக்கா இருக்கலாம். ரொம்ப திக்கான ஒரு சட்னி. நெக்ஸ்ட் இது பூரிக்கான கிழங்கு சாரி பூரி கிழங்கு. ஆப்வியஸ்லி பார்க்க நல்லா தான் இருக்கு, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கு. ஸோ எனக்கு பாலாஜி பவனில் வந்து ரொம்ப நான் விரும்பி சாப்பிட்ற ஐட்டம்னா உங்களுக்கு மினி டிஃபன் தான். ஏன்னா எல்லாமே வந்துடும் ஆக்சுவலி. எனக்கு காம்போஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அடுத்து சாம்பார். சாம்பார் பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கு, ரொம்ப லிக்விடாக சொல்ல முடியாது, நார்மல் சாம்பார். இது முருங்கைக்காய் சாம்பார் அப்படிலாம் எதுவுமே இல்லை, இது நார்மல் சாம்பார். வெஜிடபிள்ஸ் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அதில் வெறும் பருப்பும் மற்ற மசாலாஸ் மட்டும் தான் இருக்கு. அகெயின் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன தேங்காய் சட்னி மாதிரி தெரியலையே, தெரியல என்னன்னு தெரியல. இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுறது இது தேங்காய் பாலில். இது இடியாப்பத்துக்கு பண்ண தேங்காயில் பண்ண ஒரு டிஷ்ஷு. அது எப்போ இருக்குன்னு தெரில, நல்லா தான் இருக்கும். ஆனால் ஸ்மெல் சூப்பராக இருக்கு. தேங்காய் எல்லாம் அரைச்சி போட்டிருக்காங்க அதில். ஸோ இதான் வந்து உங்களோட பாலாஜி பவன் ஃபுட் ரிவ்யூ. இது பூரி. நல்ல வேலை லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி பண்ணாமல் எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. சண்டை போட்டுக்க வேணாம், எந்த போட்டுன்னு எதுவும் தெரியாமல் இருக்கானா. இது பூரி. இது வந்து உங்களுக்கு இடியாப்பம். இதோட மினி டிஃபன். எனக்கு தெரிஞ்ச மினி டிஃபன் வந்து என்ன மாதிரி ஆளுக்கு போதுமானது. இது சாப்பிட்ட மாதிரி திருப்தியாக இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 450 கிராம் சம்திங் இருக்கும் இது. ஸோ அது ரொம்ப போதுமானது. நான் இப்போ சாப்பிட போகிறது இடியாப்பம் தான், ஏன்னா அதை நாங்கள் ஆர்டர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் டேஸ்ட் இடியாப்பம். ஸ்பூன் தேவையில்லை, இது அடுத்தவங்களுக்கு வச்சிடலாம் சைடில். இதுவும் வேணாம், இதுவும் வேணாம், இதுவும் வேணாம், இதுவும் வேணாம்பா, வேணாம்டா, இதுவும் வேணாம்டா. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிட்டு சைட்லேயே போட்டுக்கலாம். சில பேர் சென்டராக ஊற்றுவாங்க, பட் நாங்கள் ஊற்றி பழக்கங்க. அது ரொம்ப ஊறி போயிடும், ரொம்ப சாகி ஆயிடும் ஃபுட்டு. இந்த ஃபுட்டோட டேஸ்ட்டே மாறும், இதோட டேஸ்ட் மாறிடும். அப்புறம் இதாக இருக்கு.
லெட்ஸ் டேஸ்ட் நவ். டிஷ்யூ இருக்கு, ஸ்பில்லிங்ஸ் இருந்தா எடுத்துடலாம். லெட்ஸ் டேஸ்ட் இடியாப்பம் ஃப்ரம் பாலாஜி. எடுத்தோனையும் வாவ் ஓ அப்படிலாம் சொல்ல தேவையில்லை, ஒரு 2 வாய் சாப்பிட்டா தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே தான். ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து வெரி குட். ரொம்ப சால்ட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சொல்லப்போனால் சாப்பாடு வந்து தேங்காய் பால் ரொம்ப போட்டிருக்கிறதால மார்னிங் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு வரலன்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்கு போல, நீங்கள் பார்க்குறேன். வெஜிடபிள்ஸ் வந்து உள்ளே இருக்கு. ஆமாம், நான் தான் எடுத்துக்கிறது. நான் கூட கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ காலிஃப்ளவரு, பீஸு, க்ரீன் பீஸு, கொஞ்சம் பொட்டேட்டோ, ஆனியன்லாம் போட்டு பண்ணியிருக்கு. பட் டேஸ்ட் வைஸ் வந்து வெரி குட். எப்படி நம்ம ஒரு ஷவர்மா இருக்கும் இல்லையா, ஷவர்மா நினச்சிங்களேன். ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லாமல் ரொம்ப டல்லாகவும் இல்லாமல் ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஓகே எவ்ரிவன், ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. எதனா கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.